ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் டின்னர் ப்ரிப்பரேஷன் ரெண்டையும் பார்க்க போகிறோம். லஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரைஸை சோக் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் ரசம் தான் பண்ண போகிறோம். நெல்லிக்காய் ரசம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2 நெல்லிக்காய் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். 2 நெல்லிக்காவை கட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. பாதி தக்காளி அல்லது சின்ன தக்காளி, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம பாயில் பண்ண போகிறோம். எது வரைக்கும் பாயில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகணும். இது குக் ஆகும்போது இது கூட மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வேகட்டும். இதற்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் ப்ளைனாக தான் வைக்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ சாம்பாருக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் நம்ம ஒரு சேர ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு அடுப்பில் நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற கூட்டு பீஸ் மசாலா. இந்த பீஸ் மசாலா பார்த்திங்கன்னா அது ஃப்ரோசன் பீஸ் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி நம்ம 1 பாட்டில் குக்கர் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த கிரேவி செஞ்சுக்கலாம். இது சப்பாத்தி, பூரி, அது மாதிரி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் பால் கொஞ்சமாக தேவை. அதையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இது ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இன்பிட்வீன் பார்த்திங்கன்னா நமக்கு பருப்புமே வெந்து ரெடி ஆகிடுச்சு. அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதே அடுப்பே யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த பச்சை பட்டாணி கூட்டு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு உளுத்த பருப்பு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாசனை ஜாமான்கள், அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச எல்லா ஐட்டம்ஸையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது 1 by 1 ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது கூட மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா, ஜீரகத்தூள், வத்தல் தூள், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்து தேங்காய் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து மூடி வச்சு நம்ம ஒரு 10 minutes நல்லா கொதிக்க விடலாம். இன்பிட்வீன் நம்ம ரசம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 குழிக்கரண்டி போல் பருப்பையும் ஆட் பண்ணி ரசத்தையும் தாளிச்சிடலாம். ரசத்துக்கு புளி தேவைன்னா சேருங்க. உங்களுக்கு அந்த புளிப்பு போதும், நெல்லிக்காயில் உள்ள புளிப்பு போதும் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லை. பட் பெப்பர், ஜீரகத்தூள் மறக்காமல் சேர்த்துடுங்க. தாளிக்கும் போது இந்த ரசத்துக்கு நீங்கள் பூண்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். ரசமும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நமக்கு பீஸ் மசாலாவில் அந்த பச்சை பட்டாணி இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவி நல்லா கொதித்து திக்கனாகி எண்ணெய் பிரிஞ்சோடனே நமக்கு அந்த கிரேவியுமே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பாருமே ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம நைட் டின்னர் ப்ரிப்பரேஷனையும் பார்க்க போகிறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் தோசை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் செய்ய போகிறேன். தோசை மாவில் பீட்ரூட்டை கலக்காமல் கொஞ்சம் கோதுமை மாவு யூஸ் பண்ணி நம்ம பீட்ரூட் தோசை இன்றைக்கி செய்ய போகிறோம். பீட்ரூட் தோசை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒரு பீட்ரூட் போதும். இதை இது மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், இதையுமே கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவைப்பட்டால் நீங்கள் சேருங்க. பார்த்திங்கன்னா நமக்கு லஞ்ச் வேலையுமே கூடவே முடிஞ்சாச்சு. இப்போது பீட்ரூட்டை நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு குருணையாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த ஆனியன், பச்சை மிளகாய், பீட்ரூட் எல்லாத்தையுமே சேர்த்து இது ஒரு 3/4 வாசி வெந்தால் போதும். அதுக்கப்புறமா இந்த பீட்ரூட் மிச்சம் இருக்கிற பீட்ரூட்டில் நம்ம ஜூஸ் எடுத்துக்கிடணும். இத்தனை வேலைகளுக்கும் நடுவில் நம்ம ரெஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுருக்கணும் இல்லையா. ஸோ நான் கிர்னி பழம் முந்தின நாளே ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்துக்கிறேன். ஈவினிங் கிட்ஸுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். கார்ன் வேக வச்சாச்சு. இப்போது நம்ம டின்னருக்கு கோதுமை மாவு 1 கப், அதுக்கப்புறமா அரிசி மாவு 1 கப் ரவை எல்லாமே ஈக்குவலாக சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறமா பீட்ரூட் ஜூஸ் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த பீட்ரூட் இது 3/4 வதங்கினா போதும். இது கூட தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஏன்னா நைட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை சுட்டுக்கலாம். நமக்கு ஸ்நாக்ஸும் இப்போ ரெடி ஆகிடுச்சு, லன்ச் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டைம் இப்போ சூப்பராக கிடச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் சீரியல் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸையும் அப்படியே நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நான் லஞ்சையும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி டின்னர் வேலைகளையுமே நீங்கள் ஆஃப்டர்நூனுக்குள்ளே முடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.